Nirmati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044444. நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி தானே. ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க? ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே. இந்தியா கூட்டணி அவ்வளோ பேர் அவங்கள கூப்பிட்டு நடத்த வேண்டியதானே. ஏன் பிஜேபி தலைவரை கூப்பிட்டு நடத்துறீங்க? ஏன் இவ்வளோ புலங்காகிதம் அடைகிறீர்கள்? அதுதான் கேள்வி வைக்கப்படுது. அப்போ நீங்கள் உடைச்சா மண் சட்டி, மற்றவங்க உடைச்சா பொன் சட்டியா? ராஜ்நாத் சிங் யார்? மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். நம்ம இலங்கை இராணுவத்தால் கடற்படையால் நம்ம மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுறோம். வந்தாரில் என்ன கோரிக்கை வச்சாங்க? அவர் முன்னாடி மேடையில் கோரிக்கை வச்சிங்க, அதான் மனுக்குன்னு கொடுத்தீங்களா? என்ன பண்ணீங்க? கட்சிக்காரங்களால தான் என்னால் தூக்கம் வர முடியலனாரு. இந்த தடவை ராஜ்நாத் சிங்னாலையும் அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா சந்தோஷத்தில் தூக்கம் வரல முதல் முறையாக அப்படின்னாரு. அப்போ புரியுதா? இப்போ என்ன நடக்குது? அவங்க தான் உங்களை தேடி வரணும், ஆனால் நீங்கள் தானே அவங்கள தேடி போகிறீங்க. நீங்கள் தானே கூப்பிடுறீங்க. விமர்சனமே அதுதானே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது எங்கள் நிகழ்ச்சி இல்லை அவங்க நிகழ்ச்சின்னு இது பண்ணுறீங்க. மறுநாளே அது எல் முருகன் நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, அவங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்துட்டாரா? இதே மற்றவர்கள் செஞ்சால் இவங்க பி டீம்னு அடிப்போம். அதை வச்சு பிஜேபி உள்ளே வந்துடும். ஆளுநர் மாளிகை தேநீர் விருது, திமுக தலைவர், திமுக பொதுச் செயலாளர், இளைஞரணி பொதுச் செயலாளர், இவங்க யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே கலந்துட்டாங்க. புறக்கணிச்சது யாரு? திமுக புறக்கணித்தது என்கிறீர்களே, அது யாரு? இதுதான் தொண்டர்களை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த கட்சியுடைய கொள்கையில் நிற்கிறவர். அந்த கட்சியுடைய கொள்கை வழியில் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் பக்ரீத், ரம்ஜானுக்கு, கிறிஸ்மஸ்க்குலாம் வாழ்த்து சொல்லுவார். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். நாளைக்கு விஜய் இதுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணுறாருன்னா அவரை பாஜக பி டீம் அப்படின்வாங்க. பாஜக தான் வந்துச்சு. இப்போ 98ல் காங்கிரஸ் கூட கூட்டணி, 99ல் பிஜேபி கூட கூட்டணி. கரெக்டாக அது அந்த டேர்ம் முடியறதுக்கு 2 மாதம் முன்னாடி பிஜேபியை கட் பண்ணிட்டு டக்குன்னு வெளியில் மீண்டும் காங்கிரஸ் கூட கூட்டணி. எதிர்பார்த்தீங்களா? இத்தனைக்கும் தலைவர் கலைஞர் அவர் காலத்துலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்கான காலத்துலேயே அப்படி இருந்ததுன்னா டெம்ப்ளேட் போட்டுக்கிறாங்க. நாங்கள் பெரியாரிஸ்டுகள் அப்படி இப்படி பெருசாக அங்கே சண்டைங்க, இது எல்லாமே சமூக ஊடகங்களில் பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு கொச்சையாக இருக்குது இந்த சண்டைகள் எல்லாம். ட்விட்டர் பக்கம் போனாலே பக்குன்னு இருக்குது இவங்க பேசுகிறது. இதெல்லாம் உறவுன்றது இருக்கும், அதை நோக்கி நகர்வாங்க. அதுக்கு இவங்க தான் இப்போ எழுதிட்டாங்களே கலைஞருடைய ஒரு ஃபேமஸ் கோட்டு, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஒரு வேலை இணைந்தால் நீட்டுக்கு கூட விலக்கு கேட்கலாம் அப்படின்றாங்க. அது கூட இருக்கிறவங்களாலே தாங்க முடியல. ரே அப்பா போதுண்டா அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்களே வாய் மூடி மௌனமாக இருக்கிறதுலாம் ஆகுது. இதில் பெரிய இது என்னென்னா அண்ணாமலையுடைய ரோல். அண்ணாமலையும் மு க ஸ்டாலினும் இரட்டை கதராக இருக்கிறாங்க. அண்ணாமலை அதிமுக மேலே காட்டுற அந்த கோபமும் வெறுப்பும் நீங்கள் திமுக மேலே பாருங்கள். இப்போ லேட்டஸ்டாக இவ்வளோ ஒரு இதுவாக நீங்கள் கலைஞரை இதுவாக பேசலையா? கண்டபடி பேசலையா? ஜெயலலிதா விமர்சகம்னா நீங்கள் கூட்டணி கட்சியோட அதிமுகவோட இருக்கிறீங்க. நீங்கள் விமர்சிக்கிறீங்க, திமுக விமர்சிக்கிற ரைட்டு, கூட இருக்கிறவங்களே சேர்த்து அடிக்கிறீங்க. இது எப்படிங்க கரெக்டாக இருக்கும்? கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னப்போ நான் பொதுவாக எல்லாத்துக்கும் எதிரானவன்ற மாதிரி பண்ணேன். இப்போ சொல்லுவாரா என்னுடைய இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், திமுக ஃபைல்ஸில் முதல்வர் மேலே அந்த மெட்ரோ இது வச்சு நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்லுவாரா? யாரும் கேட்கல, யாரும் மறந்துட்டு இருப்பாங்க. அது அவர் 2வது ஃபைல்ஸு பொட்டியில் போட்டு மூடி தானே கவர்மெண்ட்டை கொடுத்தார். ஏன் அதை வெளியிடலை அவர்? அதனால் இவங்களுடைய இதெல்லாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ உதயநிதிலாம் அவரை பற்றி அவர் உங்கள் தந்தை வயசு அவர் எடப்பாடி பழனிசாமி, அவரை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டியதுக்கு உங்கள்கிட்ட 1000 இருக்குது. விமர்சனம் பண்ணலாம் கொள்கை ரீதியாக. உங்களுடைய செங்கல் விளம்பரம் ஒரு ஐக்கான் விளம்பரமாக மாறிச்சா இல்லையா? பிரச்சாரமாக மாறிச்சா இல்லையா? எல்லாரும் பாராட்டினாங்க. அப்போ நீங்கள் அப்படி போனீங்கன்னா ஒரு நல்ல தலைவராக உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கீழே இறங்கி போகும்போது என்ன ஆகும்? நீங்கள் கலைஞரின் பேரன், உங்கள் கட்சியில் வேணால் கைத்தட்டலாம், பாராட்டலாம். வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி இருக்கும்? இதை தான் நான் சொல்கிறேன். இதை தான் அண்ணாமலை இதுலேயும் சொல்கிறேன். நீங்கள் அதிமுக காட்டின அந்த வெறுப்பு, ஜெயலலிதா புரட்சி தலைவி அம்மான்னு பேசினாரா? இதை அன்றைக்கி பேசினப்போ அதிமுகவில் நீங்கள் என்னங்க இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொன்னப்போ நான் அப்படி தான் பேசுவேன், ஜெயலலிதா பற்றி பேசுவேன். அப்போது நீங்கள் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மான்னு பேசும்போது ஏன் இது உணர்ச்சி பெருக்கில் பேசுறது? தலைவர்கள்ட்ட அது இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமாக தான் பேசுவேன். அப்போ MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மள இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. இந்த நாணய விழா அப்படிங்கிறது ஒரு அரசு நிகழ்ச்சி. ஒரு அரசு நிகழ்ச்சி தன்னுடைய தந்தையாருக்கு ஒரு நடுவண் அரசு நாணயம் வெளியிடுறாங்க. அது சார்பாக ஒரு அமைச்சரை அழைச்சிட்டு பண்ணுறாங்க. இதில் என்ன அரசியல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சொல்ல வரீங்க? இது வரைக்கும் எத்தனை நாணயம் வெளியிட்டிருப்பாங்க சொல்லுங்கள்? அண்ணாவுக்கு வெளியிட்டிருக்காங்க, மரியாதை எம்ஜிஆருக்கு வெளியிட்டிருக்காங்க, கருணாநிதிக்கு வெளியிட்டிருக்கிறாங்க.
பட் இது ஒரு சிறப்பாக நினைக்கிறாரு அவர். சோழ மன்னன் கூட வெளியிட்டிருக்காங்க. ஓகே, எல்லாருக்கும் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நேர்காலத்தில் ஆரம்பித்து அது வெளியிடுவாங்க. இது ஒரு நிகழ்வு. இதில் எம்ஜிஆருக்கெல்லாம் வெளியிடும் பொழுது பெருசாக யாரும் இது பண்ணல. ஆனால் பிரதமரை போய் சந்திச்சுட்டு நான் அழைப்பு கொடுத்தேன்னு எடப்பாடி பேசின வீடியோ இன்னுமே இருக்கு. அதை ஜெயலலிதாக்கு இதில் இந்த நிகழ்ச்சி, இந்த நாணய வெளியீட்டு விழா மாநில அரசு நடத்துகிற நிகழ்ச்சி. மாநில அரசு நடத்துகிற நிகழ்ச்சி. பட் நடுவண் அரசனுடைய ஒப்புதல் இன்னைக்கு சிஎம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏங்க, நிதியமைச்சரோட ஒப்புதல் பெற்று தாங்க நாணயத்தை வெளியிட முடியும், அவங்களோட ஒப்புதலோட மாநில அரசு நடத்திய நிகழ்ச்சின்னு தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மத்திய அரசு ஒப்புதலா, நாணயம் வெளியிடுறதுக்கு மத்திய அரசு ஒப்புதலா சொல்லுங்கள். நாணயம் நாங்கள் வெளியிட்டுட்டோம், உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டோம். நாணயம் வெளியிடுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல், நிதி அமைச்சகம். ஆமாம். நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மத்திய அரசு ஒப்புதலா, இல்லை நாணயம் வெளியிடுறதுக்கு ஒப்புதலா? இன்னும் நீங்கள் வந்து நுணுக்கமாக கேட்டிங்கன்னா எப்படின்னா, நாணயம் கேட்குறாங்க இவங்க, நாணயத்தை வெளியிடுறாங்க, நாணயத்துக்கு தான் மத்திய அரசு ஒப்புதல். நிகழ்ச்சி நடத்துறது மாநில அரசு. மாநில இலட்சணை வரவேற்கிறது தலைமை செயலாளர், அப்போதைய தலைமைச் செயலாளர், இது எல்லாமே. நிகழ்ச்சிக்கு இவர் எப்படி பிரதமரை கூப்பிட்டான்னு சொல்கிறாரோ அதே மாதிரி இவங்க முதல்ல இன்னொரு நிதியமைச்சருக்கு அழைத்ததாகவும் வரவில்லை என்றும் பிறகு இவரை வந்த மாதிரி சொல்கிறாங்க. ரைட், ஓகே. இந்த நிகழ்ச்சி பற்றி அவர் விமர்சனம் பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி. இவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அரசியல் அறிவு இருக்கிறதா, மூளை இருக்குதான்னு கேட்குறாரு. ரொம்ப தவறான வார்த்தை, தவழ்ந்து போயின்ற மாதிரிலாம் முதல்வரே பேசும்பொழுது கீழே இருக்கிறவங்க அதோட ஜாஸ்தி பேசுவாங்க. இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை கலைஞரோ மற்றவங்களோ பேச மாட்டாங்க, ரொம்ப அரிதினும் அரிது. இதில் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்து அவங்க தான் நடத்துனாங்க, அதனால தான் நான் ராகுல் காந்தியை கூப்பிடலன்றாங்க. நடத்துனது நீங்கள் தான் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. நாங்கள் கூப்பிட்ட உடனே 10 நிமிடம் மட்டுமே பேச வேணும்னா இல்லை நான் டைம் கொடுத்து வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இவங்க நடத்தின நிகழ்ச்சி ராஜ்நாத் சிங், அதில் வந்து முதல்வருக்கே ஏகப்பட்ட குழப்பம். முதல்வருக்கே தகவல் தவறாக சொல்லப்பட்டதா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. நிகழ்ச்சி முழுக்க மாநில அரசு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெருசாக கூட நடத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க விருப்பப்படுறாங்க, அவரோட தந்தைக்கு அவருடைய ஒரு மகனாக நின்று அவர் பண்ணுறாரு. அதுக்கும் திமுக பாஜக உறவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. அவருடைய தந்தைக்கு அவர் நடத்தணும்னா திமுக நடத்தலாம். அரசு செலவில் இவ்வளோ பெருசு நடத்தணும்னு இல்லை. ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ பெருசாக நடத்தினாங்க, ஒரு நிகழ்ச்சியாக நடத்தினாங்க. அண்ணாவுக்கு எம்ஜிஆருக்கெல்லாம் பெருசாலாம் நடத்தலை. இது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். இது ஒரு நாணய வெளியீட்டு, இது பெரிய தமிழகமே பெருமை கொள்கிறதுனா கலைஞருக்கு என்ன கேட்டால் கலைஞர் சிறுமைப்படுத்துகிற மாதிரி. ஆனால் கலைஞருடைய புகழ் அதுக்கெல்லாம் வேறு இது. ஒரு 100 ரூபா நாணயம் விட்டு தான் தமிழகமே பெருமை கொள்கிறது அப்படின்னு கலைஞருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவங்க அதெல்லாம் என்னென்னா, இவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே பெருசாக்கி அதை ஒரு விளம்பரமாக்கி அந்த மாதிரி இது பார்க்குறாங்க. இதே எம்ஜிஆருக்கோ அண்ணாக்கோ ஜெயலலிதாவுக்கோ வெளியிட்டதெல்லாம் இவ்வளோ பெருசாக நடக்கும். அப்போ நீங்கள் வந்து இங்கே வரவழைக்கிறது, இங்கே பெரிய அளவில் விழா நடத்துறது, கரகாட்டக்கும் அது இது பெருசாக நிகழ்ச்சி நடத்துறது, ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் காட்டின ஆர்வம் இருக்குல்ல, அதை தான் விமர்சிக்கிறாங்க. ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கேட்டிங்கல்ல, இதை வைத்து திமுக பாஜகன்னு இதே நிகழ்வை மற்றவர்கள் செய்யும் பொழுது, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, விஜய் பிஜேபி பி டீமா, சீமான் பிஜேபி பி டீமா, இல்லை இவர் நான் உறவே இல்லைங்க 26லேயும் உறவு இல்லைங்கன்னு எடப்பாடி சொன்னாலும் இல்லை நீங்கள் கள்ள உறவு வச்சுருக்கேன்னு பேசுகிறாங்கல்ல. எவ்வளோ பெரிய இழப்பு ஏடிஎம்கேக்கு. அண்ணாமலையுடைய அந்த ஸ்பிளிட் பண்ணதுடைய விளைவு, பிஜேபி 9 இடங்களில் 2வது இடம், ஏடிஎம்கே ரொம்ப படுதோல்வி. பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, ஓரளவுக்கு நிறுத்திக்கிட்டாலும் என்ன கேட்டால் படுதோல்வி. அப்போ இவ்வளோ பெரிய விலையை கொடுத்தா பிறகும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கள்ள உறவு வச்சுருக்கீங்கன்றீங்க. இவ்வளோ சொல்கிறீங்க, பாசிச எதிர்ப்புன்னு, பாஜக எதிர்ப்புன்றீங்க, சனாதன எதிர்ப்பு, பிரதமர் மோடியை உள்ளே விட மாட்டோம்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இது எல்லாம் நீங்கள் பண்ணும்போது அது வாக்குகளாக மாறுது, எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் பண்ணும்போது மட்டும் அதை அப்படி பார்க்கக்கூடாது. அரசியல் நாகரிகமாக அரசு நிகழ்ச்சி அரசியல் நாகரிக நிகழ்வாக பார்க்கணுன்னா அங்கே தான் பிரச்சனை வருது. அங்கே தான் இந்த கேள்வி வருது. நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி தானே, ஏன் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க, ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? இல்லை வேறு பெரிய தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு உங்கள் இந்தியா கூட்டணி எவ்வளோ பேர், அவங்கள கூப்பிட்டு நடத்த வேண்டியதானே? ஏன் பிஜேபி தலைவரை கூப்பிட்டு நடத்துகிறீங்க, ஏன் இவ்வளோ புலங்காகிதம் அடைகிறீர்கள்? அதுதான் கேள்வி வைக்கப்படுது. அப்போ நீங்கள் உடைச்சா மண் சட்டி, மற்றவங்க உடைச்சா பொன் சட்டியா? இது இப்படி இன்னொன்று பார்க்கலாம்ல. இப்போது தேசிய அளவில் பாஜகவுக்கு வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத சூழல் இருக்குது. பாஜகவுக்கு தான் திமுக தேவை. பார்த்தீர்களா, எதிரியே நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி
ஒரு அணுக்கமாக நெருக்கமாக போகக்கூடிய சூழலுக்கு நம்ம தள்ளி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக நாளைக்கு சில நிபந்தனைகள் கூட வைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், ராஜ்நாத் சிங் யார்? மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். நம்ம இலங்கை இராணுவத்தால் கடற்படையால் நம்ம மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுறாங்க. இப்போ கூட ஒருத்தர் மலைச்சாம ஒருத்தர் இறந்து போனார். வந்தார்ல, என்ன கோரிக்கை வச்சாங்க? அவர் முன்னாடி மேடையில் கோரிக்கை வச்சிங்க, இல்லை ஒரு இது ஏதாவது மனுக்குன்னு கொடுத்தீங்களா? என்ன பண்ணீங்க? அவர் எந்திரிச்சு நிற்க சொன்னார், நான் வீட்டில் மகிழ்ச்சியால் என்னால் உறங்க முடியவில்லை. இது வரைக்கும் அவர் பேசுன மாதிரி நான் பேசி கூட்டணியில் பேசியிருக்க மாட்டாங்க. பொதுவாக கட்சிக்காரங்களால தான் என்னால் தூக்கம் வர முடியலனாரு. இந்த தடவை ராஜ்நாத் சிங்னாலேயும் அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா சந்தோஷத்தில் தூக்கம் வரல முதல் முறையாக அப்படின்னாரு. அப்போ புரியுதா? இன்னொன்று, பாஜகவுக்கு தேவைங்க, நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு கேட்குறேன். பாஜகவுக்கு தேவைன்னா பாஜக வருவோம், ஏதோ பண்ணுவாங்க, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாங்க. எதுவுமே நிறைவேற்றல. நீங்கள் போன வாரம் வரைக்கும் சண்டை போட்டுட்ருக்கீங்களா பார்லிமெண்ட்டில்? இப்போ என்ன நடக்குது? அவங்க தான் உங்களை தேடி வரணும், ஆனால் நீங்கள் தானே அவங்கள தேடி போகிறீங்க, நீங்கள் தானே கூப்பிட்றீங்க. விமர்சனமே அதுதானே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது எங்கள் நிகழ்ச்சியில் அவங்க நிகழ்ச்சின்னு இது பண்ணுறீங்க. அவ்வளோ குழந்தைத்தனமாலாம் மறுக்கிறதுக்கு அந்த காலம் இல்லை. இந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயமும் எல்லாருமே மறுநாளே அது எல்முருகன் உடைச்சிட்டாரா? நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, அவங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்துட்டாரா? அப்போது இது எல்லாமே இவங்க செஞ்சால் கரெக்டு. இது மற்றவர்கள் அரசியல் நாகரிகமாக பார்க்கணும். இதே மற்றவர்கள் செஞ்சால் நாங்கள் பாசிச இதோட போயிட்டாங்க, இவங்க பி டீமுன்னு அடிப்போம், அதை வச்சு பிஜேபி உள்ளே வந்துடும், நீங்கள் எங்களை தான் ஆதரிப்போம், நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் வர்றேன், ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து நீங்கள் புறக்கணிக்க சொல்கிறத உங்கள் கூட்டணியில் இருக்க எல்லாரும் புறக்கணிச்சாங்களா? தொடர்ந்து 3 வருஷமாக புறக்கணிக்கிறாங்க. திமுகவும் புறக்கணிச்சிருக்கு. இந்த வாட்டி திமுக புறக்கணிச்சிருக்குன்னா தமிழ்நாடு அரசு பங்கெடுத்திருக்கிறது, அதான் போட்டிருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், திமுக புறக்கணித்திருக்கிறது, அரசு பாரதி சொல்கிறாரு நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். திமுக இது அரசுடைய பங்கேற்பாக முதல்வர், துணை முதல்வராக ஆகப் போகிறவர், நிதியமைச்சர், மூத்த அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. திமுக புறக்கணித்தது. புறக்கணித்த திமுக என்பது யார் சொல்லுங்க. அமைச்சர்கள் அரசு பாரதி சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நான் கேட்குறேன், கட்சியாக புறக்கணிக்கிறாங்க. கட்சியாக புறக்கணிக்கிறாங்க, நிர்வாக ரீதியாக கலந்துக்கிட்டாங்க. கட்சியாக யார் புறக்கணித்தார்கள்? நீங்கள் சொல்கிறது நான் இப்படி வர்றேன். முதல்வர் திமுக புறக்கணிக்கிறது. திமுகவுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் முன்னவர் அமைச்சர் துரைமுருகன், இளைஞரணி பொதுச் செயலாளர் நம்ம உதயநிதி, அமைச்சர் உதயநிதி அவர்கள், இவங்க யாருமே போகாமல் அரசாக கலந்துக்கிறோம். நிதி அமைச்சர் நீங்கள் போங்க, தங்கம் தென்னரசு போங்க, கூட வேறு யாரோ ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் போங்க, 3 பேர் கலந்துங்க. அரசு கலந்து கொள்கிறது, கட்சி புறக்கணிக்கிறது அப்படின்னா யாருன்னு நான் இப்போ கேட்குறேன்னா, ஏங்க திமுக தலைவர், திமுக பொதுச் செயலாளர், இளைஞரணி பொதுச் செயலாளர், இவங்க யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. புறக்கணித்தது யார்? எந்த திமுகவில் யார் புறக்கணித்தாங்க? திமுக புறக்கணித்தது என்கிறீர்களே, அது யார் அப்படின்னா தொண்டர்களை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. புரியுதா? இந்த இது சரி, இந்த நிலைப்பாடு நான் வரவேற்கிறேன். உண்மையிலேயே கரெக்டு. எப்போவுமே நிர்வாகம் தனி, கட்சியுடைய தனி, கொள்கை ஆட்சி தனி அப்படின்றது தான் ஒரு கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்கணும். ஒரு அரசியல் முதிர்ந்த தலைவருடைய நிலைப்பாடாக இருக்கணும். நிர்வாக ரீதியாக நான் என் வேலை என்னவோ எனக்கு கொடுத்துருக்கிறது மக்கள் பொறுப்பு, நான் பொதுவானவன், அதனால் நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு இருக்கணும். நான் அப்படி தான் இருப்பேன், எல்லாருக்கும் பொதுவானவன். அவர் சொன்னார்ல முதல்வர், வாக்களிக்காதவர்களுக்கும் நான் செய்வேன். ஆமாம், 2 கேள்வி கேட்குறேன், 2-3 இதில் கேட்டிருக்கேன். முதல்வர் எல்லாருக்கும் பொதுவானவர், திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த கட்சியுடைய கொள்கையில் நிற்கிறவர், அந்த கட்சியுடைய கொள்கை வழியில் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். ஆனால் பக்ரீத் ரம்ஜானுக்கு கிறிஸ்மஸ்க்கெலாம் வாழ்த்து சொல்லுவார். முதல்வர் வாழ்த்து சொல்லுவார். பொங்கல் தமிழர் திருநாள், அது பொதுவான திருநாள். இப்போது நீங்கள் முதல்வர் எல்லாருக்கும் பொதுவானவர், ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல்? உங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் இயங்குகிறவர், உங்களுடைய கட்சி கொள்கைக்கும் விரோதம் சொல்ல முடியாது, மாற்று கருத்தை கொண்ட தீபாவளி கொண்டாடுகின்ற மக்களுக்காகவும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல். கட்சியில் இருக்கிற பல பேர் சொல்லியிருக்காங்கன்னா, பல எம்எல்ஏக்கள், பல அமைச்சர்கள் வெளிப்படையாகவே போஸ்டர்ஸ் ஓட்டியிருக்காங்க. மாரியம்மன் திருவிழா, பிள்ளையார் சதுர்த்தி திருவிழா எல்லாத்துக்குமே கட்சி ஃபோட்டோவோடு வந்திருக்குது. முதல்வர் தான் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா நீங்கள்? முதல்வர் தான் நேரடி இது, அவர் சொன்னார்னா தான் கரெக்டாக வரும். நீங்கள் அவர் சொல்லாமல் யார் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கலாம் கணக்கில் வராது. இப்போ ஏன் விமர்சனம் வருது?
முருகன் கோயில் முத்தமிழ் முருகன் மாநாடு கலந்துக்கிறீங்கன்னு ஏன் விமர்சனம் வருது? பகுத்தறிவுடைய இது தெய்வ நம்பிக்கைக்கு எதிர்ப்பாளர், நீங்கள் வந்து பெரியார் வழி வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்தவங்க இப்போ நீங்கள் முதல்வரே போய் கலந்துக்கிறீங்களே அப்படின்ற விமர்சனம் தானே வருது. இதே வந்து சேகர் பாபு கலந்துட்டா அந்த விமர்சனம் வராது. ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சர் அவர் கலந்துக்கிட்டாரு, இல்லை அந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லை வேறு யாரோ கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த விமர்சனம் வராது. அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு அர்த்தம் தெரியுதா? இது ஒன்று. இதே மாதிரி நிதி ஆயோக், நீங்கள் முதல்வர், நீங்கள் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது, விமர்சனங்கள் வைக்கிறது, தமிழகத்தை பாஜக வஞ்சிக்கிறது, புறக்கணிச்சிருக்குது, மாற்று கருத்து இல்லை, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு முதல்வராக உங்களுடைய பணி, நான் வந்து என்னுடைய உரிமைகளை கேட்டு வாங்குற இடம் நிதி ஆயோக். அதுக்கும் மத்திய அரசுக்கும் அந்த பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை, மத்திய அரசுக்கும் கூட சம்மந்தம் இல்லைன்னு. ஏன்னா அது ஒரு திட்டம் தீட்டுகிற ஒரு இடம். நீங்கள் அங்கே கலந்துக்கணுமா வேணாமா? சார் நீங்கள் கலந்துக்கல, எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்க, நான் என்னுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறேன், என்னுடைய உரையை நான் அங்கே வாசிக்க அனுப்புகிறேன், அதில் போய் அவர் வாசிப்பார், பண்ணலாம்ல? தெரியுதா இந்த வித்தியாசம்? இதுதான் வந்து நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. இதுதான் அரசியல். இந்த அரசியல்லேருந்து இவங்க நகர்ந்துருவாங்க. அதற்கு ஏற்றாற்போல் சமூக ஊடகங்களில் அப்புறம் சார்பு பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் எல்லாரும் பேசுவாங்க. அதை ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கணும். நாளைக்கு விஜய் வந்து இதுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணுறாருன்னா அவரை பாஜக பி டீமு அப்படின்வாங்க. அதையும் நம்பணும். அது விஜய்க்கு யாராவது ஆதரித்தா பாஜக உள்ளே வந்துடும். அதனால் அதில் பாஜக தான் வந்துடுச்சு. இப்போ ஏற்கனவே 4 MLAக்கள் இருக்கா, அறிவாலய வரைக்கும் வந்துடுச்சு பாஜக. அதனால் நீங்கள் இல்லை அதான் நான் திருப்பி அங்கே தான் வரேன். இந்த நிகழ்ச்சி அவர் வந்துட்டு போனது, இவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸு, இவங்களுடைய ஷேரிங், இதெல்லாம் வச்சு கூட்டணியே மாறும்னு முத்தல் சொல்ல வர்றாரா? நோ 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 அது வந்து ரொம்ப குழந்தைத்தனமான வாதம். கூட்டணி மாறும்னு நான் சொல்லவே இல்லை, எங்கேயுமே பதிவு பண்ணல. ஏன்னா கூட்டணி மாறுன்றதெல்லாம் வந்து இது ஒரு காலத்தில் அதை நோக்கி நகரலாம். இன்றைக்கி ரேஞ்சுக்கு மாற மாட்டாங்க. 26 வரைக்குமா சொல்ல முடியாது. அரசியலில் எதுவும் நடக்கலாம். 98ல் காங்கிரஸ் கூட கூட்டணி, 99ல் பிஜேபி கூட கூட்டணி. கரெக்டாக அது அந்த டேர்ம் முடியறதுக்கு 2 மாதம் முன்னாடி பிஜேபியை கட் பண்ணிட்டு டக்குன்னு வெளியில் வந்து மீண்டும் காங்கிரஸோட கூட்டணி. எதிர்பார்த்தீங்களா? இத்தனைக்கும் தலைவர் கலைஞர் அவர் காலத்துலேயே அவ்வளோ ஸ்ட்ராங்கான காலத்துலேயே அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு நீங்கள் இதில் கொள்கையில் டெம்ப்ளேட் போட்டுக்கிறாங்க. நாங்கள் வந்து பெரியாரிஸ்டுகள் அப்படி இப்படி பெருசாக அங்கே சண்டைங்க, இது எல்லாமே சமூக ஊடகங்களில் ஆள் இவர் முதல்வர் பாணியிலே சொல்லணும், வாய் பிடிச்சதை மாங்காய் பிடிச்சி அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் கொள்கை ரீதியான சண்டைன்னு பார்த்தா இல்லை. அதை பார்க்கவே முடியல, அவ்வளோ ஒரு கொச்சையாக இருக்குது இந்த சண்டைகள் எல்லாம். ட்விட்டர் பக்கம் போனாலே பக்குன்னு இருக்குது இவங்க பேசுறது இதெல்லாம். அப்போ கொள்கை ரீதியான ஒரு களமாக மாறிச்சு தவிர பெரியாருக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. உடலியல் சார்ந்த விஷயங்கள்லேயே பெண் அந்த அந்த பாலியல் ரீதியான விஷயங்கள்லேயே பல விஷயங்கள் இவங்களே வியாக்கியானம் பண்ணிக்கிறாங்க பெரியாரை பற்றி. அதாவது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு பெரியாரை பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதையா பெரியார் சொன்னார் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவங்க பெரியாருக்கு பெரியாரிஸ்டுகள்னு சொல்லிக்கிட்டு, பெரியாரிஸ்டுகள்னால் நான் இவங்கள சொல்லலை, பெரியார் வழி வந்தவர்கள் பெரியார் பேரன்கள்லாம் பெரியாரிஸ்டுகள் பண்ணும் போது உண்மையான பெரியாரிஸ்டுகளுக்கு வருத்தம் படுற அளவுக்கு பண்ணுறாங்க. ரெண்டாவது நுனிப்புல் மேயர் அதை முழுதும் உள்வாங்கிப்போம். கடவுளை நம்புகிறவன் முட்டாள்னு பெரியார் வந்து பொதுவாக எல்லாரையும் சொல்லலை. பெரியார் எப்படி சொல்கிறாரு? கடவுள் பெயரால் இந்த சடங்குகள் மூடப்பழக்கங்களை வைத்து சாதி வேற்றுமை முக்கியமானது, இதையெல்லாம் வைத்து மக்களை நீங்கள் இழிவுபடுத்துவது, பிளவுபடுத்துவது, அவர்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது, பெண்ணடிமைத்தனம், இது எல்லாத்துக்குமே கடவுள் நம்பிக்கைன்ற பேரில் இந்த சாதி சடங்குகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த கடவுளை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதே பெரியார் நான் சொல்கிற கொள்கை நீங்கள் சிந்திங்க, நான் சொல்கிறத ஏற்றுக்க வேணாம், பிடிச்சா ஏற்றுங்க, இல்லை விட்டுட்டு போங்கன்றாரு. ஆனால் இன்றைக்கி பெரியாருடைய பாதை பெரியாருடைய இதுன்னு வர்றவங்க எல்லாம் நீங்கள் மாற்று கருத்தை வச்சுருந்தா உங்களை ஏறி மிதிக்கிறாங்க. உண்டா இல்லையா? அப்புறம் உங்களுக்கும் இந்த வலதுசாரி இதுன்னு சண்டை உங்கள்கிட்ட போடுறாங்களா, அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் அதிகபட்ச பகுத்தறிவுன்றது என்ன? உங்கள் கருத்தை மதிக்கிறது. மாற்று கருத்து வச்சுருந்தாலும் அதை மதிப்பளித்து கேட்பது. அதிகபட்ச சுயமரியாதைன்றது என்ன? எல்லாரையும் மதிக்கிறது, எல்லாரையும் அந்த புண்படாமல் பேசுறது, மாற்று கருத்துக்கு பதில், மற்ற விஷயங்கள். பெரியார் வந்து குன்றக்குடியார் பக்கத்தில் பட்டை போட்டு உட்காந்துருந்தாலும் விபதி கொடுத்தாலும் வாங்கினார்ல. ராஜாஜி கொடுப்பாருங்க, கொடுத்துட்டு நெத்தியில் திருநீர் வைப்பார், கையிலையும் கொடுப்பாரு, வாங்கிட்டு அந்த நிகழ்ச்சி முடிகிறப்ப இருந்துட்டு வெளியில் வந்துட்டு இது பண்ணுவார். நீங்கள் என்னங்க நீங்கள் இந்த மாதிரி கடவுள் மறுப்பாளன்றீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது என்னங்க என்ன கெட்டு போச்சு?
இப்போ என்ன இது வச்சுருந்தாலே கடவுள் மறுப்பு போச்சா? அவர் நண்பர் அவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நான் வச்சுருந்தேன், இதோ அழிச்சிட்டேன், இதை போட்டேன், முடிஞ்சிச்சு, இதில் எங்கே என்னுடைய கடவுள் மறுப்பு இதாச்சு அப்படின்னு பெரியாருக்கு அதுதானே சரியான பாதை. ஆனால் நீங்கள் வெளியில் பெரியாரிசமாக உள்ள வீட்டுக்குள்ளே ஜோசியம் பார்க்குறதும் மற்றதும் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது எப்படி இதாகும்? இன்றைக்கி பேசுகிற பலரும் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அதாவது பெரியார் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக பேசுனதை எப்படிலாம் பயன்படுத்தி என்னென்ன பண்ண முடியுமா பார்த்தாலே சிரிப்பாக இருக்குது. இதுவாக ஒரு சொன்ன இது பெண் முன்னேற்றம் கிடையாது. அப்போது ரொம்ப சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப கழுவுனா குழந்தை காண போயிடும்னு. நீங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாரோடையும் எல்லாரும் ஒத்துழைச்சி வாழணும். நான் ரொம்ப இது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறவுகளே பாதிக்கிற அளவுக்கு போனால் அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அப்போ இந்த அலையன்ஸ் நோக்கி பிஜேபி திமுக நகராது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது? அலையன்ஸ் அமையாது. திமுக ஒரு உறவில் இருப்பாங்கன்றீங்க. உறவு நோக்கி நகர்றாங்க, நெருங்கிட்டாங்க. உறவுன்றது இருக்கும், அதை நோக்கி நகர்வாங்க. அதுக்கு இவங்க தான் இப்போ எழுதிட்டாங்களே கலைஞருடைய ஒரு ஃபேமஸ் கோட்டு, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இது மாதிரி வச்சுக்கிட்டு போவாங்க. அதுலேயும் ரொம்ப அப்படியே பொங்குனா என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை இணைந்தால் நீட்டுக்கு கூட விலக்கு கேட்கலாம் அப்படின்றாங்க. அது இவங்க நிபந்தனைகள் வச்சுப்போம். கூட இருக்கிறவங்களாலே தாங்க முடியல, ரே அப்பா போதுண்டா அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்களே வாய் மூடி மௌனமாக இருக்கிறதுலாம் ஆகுது. அதனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அப்படி நகர்றது இருக்குது. இதில் பெரிய இது என்னென்னா அண்ணாமலையுடைய ரோல். எதனால் அண்ணாமலை ரோல்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்களும் சொல்கிறாங்க அண்ணாமலையும் முக ஸ்டாலினும் இரட்டை கதிராக இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை அதிமுக மேலே காட்டுற அந்த கோபமும் வெறுப்பும் நீங்கள் திமுக மேலே பாருங்களேன். இப்போ லேட்டஸ்டாலாம் அவ்வளோ ஒரு இதுவாக நீங்கள் கலைஞரை இதுவாக பேசலையா, கண்டபடி பேசலையா? இன்றைக்கி வந்துட்டு அப்படி ஒரு இது கலைஞர் என்னங்க தப்ப போகிறதுல ஒரு முக்கியமான தலைவருங்க தமிழ்நாடுக்குன்னு சொல்கிறாரு அவர். நான் இதெல்லாம் பாராட்டுறேன்றேன். இந்த நல்ல பண்பு தான், இந்த விஷயம் நல்ல பண்பு. ஆனால் நீங்கள் தப்பாக பண்ணப்போ சொன்னப்போ அதை ஏன் ஏற்றுக்கலன்றேன். இந்த ஜெயலலிதா விமர்சிக்கணும்னா நீங்கள் கூட்டணி கட்சியோட அதிமுகவோட இருக்கிறீங்க, நீங்கள் விமர்சிக்கிறீங்க, திமுக விமர்சிக்கிற ரைட்டு, கூட இருக்கிறவங்களே சேர்த்து அடிக்கிறீங்க. இது எப்படிங்க கரெக்டாக இருக்கும்? கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னப்போ நான் பொதுவாக எல்லாத்துக்கும் எதிரானவன்ற மாதிரி பண்ணார். அப்போ கல்யாண வீட்டில் குடிச்சிட்டு சண்டை போடுவாங்களே, அந்த மாதிரி கதை தான் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் தலைவர்களை பற்றி இழிவாக பேசுனது இருக்குல்ல, அது வந்து இது வந்து உங்கள் இது கிடையாதுங்க. நீங்கள் இளம் தலைவர் வர்றீங்க, விமர்சனம் பண்ணுங்க, இப்படி பேசாதீங்கன்னு சொன்னப்போ கேட்டாரா? கேட்கல. சரி, எல்லாத்துக்கும் மேலே திமுக ஃபைல்ஸ் வச்சு தானே டிஎம்கே ஃபைல்ஸ் 2 விட்டார். அப்போ எங்கே போச்சு? இப்போது நாளைக்கு என்ன சொல்லுவார்? இப்போ சொல்லுவாரா என்னுடைய இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், திமுக ஃபைல்ஸில் முதல்வர் மேலே அந்த மெட்ரோ இது வச்சு நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்லுவாரா? யாரும் கேட்கல, யாரும் மறந்துட்டுருப்பாங்க. அது அவர் 2வது ஃபைல்ஸே பொட்டியில் போட்டு மூடி தானே கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. ஏன் அதை வெளியிடலை அவர்? அப்போவே அவர் மேலே அந்த விமர்சனம் வந்ததில்லை. முதல் ஃபைல்ஸு வெளியிட்டீங்க, பயங்கரமாக பண்ணீங்க, அதிமுகவை பற்றியும் வெளியிடுவேன்னீங்க. 2வது ஃபைல்ஸு நீங்கள் இந்த போட்டியில் ட்ரங்கு போட்டியில் போட்டு கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க. அதனால் இவங்களுடைய இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் அப்படி இப்படின்னு, ஒன்று நாகரிகமாக பேசுங்கன்றேன். அதுதான் எப்போவுமே சொல்கிறேன். தலைவர்களாக இருந்தாலும் அவங்கள நாகரிகமாக விமர்சிங்க. மூத்த தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க, இப்போ தமிழிசை இருக்காங்க, பொன்னார் இருக்காங்க. கலைஞரை பற்றி ஏதாவது தமிழிசை தவறாக பேசி பார்த்துருக்கீங்களா? பொன்னார் பேசி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்களாம் வந்து அந்த இது தெரியும். அவங்க அது இன்றைக்கி நம்ம விடுற வார்த்தைகளுக்கு நாளைக்கு நம்ம பொறுப்பேற்கணும்னு தெரியும். இன்னொன்று, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் குடும்பமாக பழகிறவங்க. தமிழிசை கல்யாணத்தை எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்றா வந்து நடத்தி கொடுத்தவங்க. பொன்னார் அந்த அளவுக்கு பழம். இன்னைக்கு தமிழிசை அம்மாவோட அப்பாவுக்கு வந்து இவர் ஐயா ஸ்டாலின் வந்து தகைசால் தமிழர். அப்போ அவங்க அண்ணன் ஸ்டாலின் பேசுவாங்க. இந்த இதை விட்டு நான் எதிரி வேற, எதிர்ப்பு வேற. எதிர்ப்பை நீங்கள் விமர்சனமாக பண்ணுங்கன்றேன். இன்றைக்கி அது வந்து இளம் தலைவர்கள்ட்ட இல்லை, சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, பெரும்பாலும் இல்லை அப்படின்றது தான். நீங்கள் இவர் உதயநிதிலாம் அவரை பற்றி அவர் உங்கள் தந்தை வயசு அவருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு. அவரை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டியதுக்கு உங்கள்கிட்ட 1000 இருக்குது, விமர்சனம் பண்ணலாம். கொள்கை ரீதியாக உங்களுடைய செங்கல் விளம்பரம் ஒரு ஐக்கான் விளம்பரமாக மாறிச்சா இல்லையா? பிரச்சாரமாக மாறிச்சா இல்லையா? எல்லாரும் பாராட்டினாங்க. அப்போ நீங்கள் அப்படி போனீங்கன்னா ஒரு நல்ல தலைவராக உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கீழே இறங்கி போகும்போது என்ன ஆகும்? நீங்கள் கலைஞரின் பேரன், நீங்கள் ஒரு பெரிய திமுக இளைஞர்கள் பட்டாளத்துக்கு தலைவர் அப்படின்றது வந்து உங்கள் கட்சியில் வேணால் கைத்தட்டலாம், பாராட்டலாம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் இவங்களும் அது. அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசன்ற மாதிரிலாம் இருக்குது. இதை தான் நான் சொல்கிறேன். இதை தான் நான் அண்ணாமலை இதுலேயும் சொல்கிறேன். நீங்கள் அதிமுகட்ட காட்டின அந்த வெறுப்பு, ஜெயலலிதா புரட்சி தலைவி அம்மான்னு பேசினாரா?
இதை அன்னைக்கு பேசினப்போ அதிமுகவில் நீங்கள் என்னங்க இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொன்னப்போ நான் அப்படி தான் பேசுவேன் ஜெயலலிதா பற்றி பேசும்போது. அப்போது நீங்கள் இங்கே அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மான்னு பேசும்பொழுது ஏன் இது உணர்ச்சி பெருக்கில் பேசுறது? தலைவர்கள்ட்ட அது இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமாக தான் பேசணும் எப்போவுமே, உணர்ச்சிபூர்வமாக பேசக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவரெலாம் பெரிய பெரிய தலைவர்கள் பேசும்பொழுது வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விழும், கண்டபடி விடாது, ஒருமையில் பேசுறதெல்லாம் விடாது, பண்ண மாட்டாங்க. அதுதான் முக்கியம். நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் களத்தை குறித்து ஒரு விதமான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இந்த களம் நகருகிறது என்று எங்களுக்கு அவர் வருகனையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி, சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.